டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எபிசோட் 45. ருத்ரன் வெளியேறும் சத்தம் கேட்டு திரும்பி கதவை பார்த்த அனன்யா மீண்டும் கண்களை மூடிக்கொண்டாள். 15 நிமிடங்களுக்கு பிறகு கையில் ஒரு தட்டுடன் அறைக்குள் வந்தான் ருத்ரன். அவன் தட்டை டேபிளில் வைத்துவிட்டு அனன்யாவிடம் சென்று அவள் பக்கத்திலிருந்த விளக்கை ஆன் செய்து அவள் முன் நின்றான். முகத்தில் பளீரென வெளிச்சம் விழுந்ததும் கண்களை திறந்து பார்த்தாள் அனன்யா. அவளுக்கு நேரெதிரே அவளை பார்த்தபடி ருத்ரன் நின்று கொண்டிருக்க அவன் கண்களை இமைக்காமல் பார்த்தாள் அனன்யா. அவள் முகம் வெறுமையாக காட்சியளித்தது. அவள் எதுவும் சொல்லும் முன் ருத்ரன் முகத்தில் எந்த வெளிப்பாட்டையும் காட்டாமல் நிதானமான குரலில், உன்னால வெறும் வயித்துல தூங்க முடியாது. நீ உன் விரதத்தை முடிச்சாதான் உன்னால நல்லா தூங்க முடியும். இது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. இன்னையிலிருந்து உன் நம்பிக்கைய நானும் ஏத்துக்கிறேன். நான் எந்த கேள்வியும் உன்கிட்ட கேட்க மாட்டேன் என்றவன் மேஜையில் அவன் வைத்த தட்டை சுட்டி காட்டினான். இந்த பூஜையில என்னென்ன தேவைன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்ச வர என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இங்க பாரு, இதுக்கு மேல என்ன பண்ணணுமோ பண்ணு. நான் உனக்காக வெளியில பால்கனில வெயிட் பண்றேன் என்ற ருத்ரன் நேராக பால்கனிக்கு சென்று விட்டான். அனன்யா அவன் வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியுடன் பால்கனியில் நின்றவனையே பார்த்து கொண்டிருந்தாள். தான் கேட்டது உண்மை என்று நம்ப அனன்யாவுக்கு 2 நிமிடம் ஆனது. பாரா, இது உண்மையா இல்ல கனவெதும் காண்றனா? எப்படி திடீர்னு இவ்ளோ மாறினாரு? என்னோட வார்த்தைக்கு நம்பிக்கைக்கு மதிப்பு கொடுத்து அவரே இதெல்லாம் எடுத்துட்டு வந்தாரா? நம்ப முடியலையே என்று தனக்குள் நினைத்துக் கொண்டவள் ஏதோ யோசித்துவிட்டு அவன் எடுத்து வந்த பூஜை தட்டை பார்த்தாள். அதில் ஒரு மஞ்சள் கயிறுடன் விரதம் முடிக்க அடை, வெண்ணெய் போன்ற பொருட்கள் இருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன் நடந்தாலும் கௌசல்யா செய்த இது போன்ற பூஜைகள் அவன் பிஞ்சு மனதில் ஆழமாகவே பதிந்திருந்தது. பரவாயில்ல, பிடிக்கலன்னு சொன்னாலும் சரியாத்தான் எடுத்துட்டு வந்திருக்காரு என்று மனதுக்குள் ருத்ரனை மெச்சிக்கொண்டவள் அந்த தட்டை எடுத்துக்கொண்டு ருத்ரனிடம் சென்றாள். அவள் முகத்தில் இப்போது இருந்த மகிழ்ச்சியைக் கண்டு ருத்ரனின் மனம் நிம்மதியடைந்தது. எதுவும் பேசாமல் அமைதியாக நின்று அனன்யாவையே பார்த்து கொண்டிருந்தான். அனன்யா தனது பூஜையை முடித்துவிட்டு ருத்ரனிடம் அந்த மஞ்சள் கயிற்றை கொடுத்து தனக்கு கட்டச் சொல்ல அதை வாங்கி சில கணங்கள் பார்த்த ருத்ரன் பிறகு அவள் கழுத்தில் அதை கட்டிவிட்டான். அன்று திருமண நாளன்று கோபத்தில் கட்டிவிட்டவன் இன்று மனப்பூர்வமாக இதயம் நிறைந்து கட்டிவிட்டான். அனன்யாவின் உடலும் ஒரு கணம் சிலிர்த்தது. அன்று அவளுமே இருந்த மனநிலையில் திருமணத்தை உணரவில்லை. ஆனால் இன்று அவள் மெய் சிலிர்க்க அவனது கைகள் அவள் கழுத்தை உரச அவனது நெருக்கமும் ருத்ரனின் மூச்சுக்காற்றின் சிலிர்ப்பும் அவளை உணர்ச்சி பொங்க வைக்க ஏனோ இன்றுதான் தங்கள் திருமண நாள் போல எண்ணிட அவள் கண்கள் லேசாக கலங்கியது. பிறகு அவளுக்கு சிறிது தண்ணீர் கொடுத்தவன் அவன் கொண்டு வந்திருந்த அடையை எடுத்து சாப்பிடத் தர அதை சாப்பிட்டுவிட்டு விரதத்தை முடித்துக் கொண்டாள். பின் குனிந்து அவனது கால்களை அனன்யா தொடப்போக சட்டென நகர்ந்த ருத்ரன் அவளை தடுத்து நிறுத்தினான். பின் எதுவும் பேசாமல் அவளை தன்னுடன் அறைக்கு அழைத்துச் சென்று சோஃபாவில் உட்கார வைத்து சாப்பாட்டு தட்டை கொடுத்தான். இப்போது எதையும் மறுக்காமல் வாங்கிக் கொண்ட அனன்யா தட்டிலிருந்து ஒரு வாய் எடுத்து சாப்பிடப் போனாள். ஆனால் திடீரென ஏதோ யோசித்த அவளின் கை காற்றில் நின்றது. அவள் தன் அருகில் அமர்ந்திருந்த ருத்ரனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அவனிடம் ஒரு வாய் நீட்டினாள். ருத்ரன் அனன்யாவின் செயலை கேள்வி கண்களுடன் பார்த்து புருவங்களை உயர்த்தினான். ஆனால் எதுவும் பேசாமல் லேசாகச் சிரித்த அனன்யா ஒரு இனிமையான புன்னகையுடன் சாப்பிடும்படி சைகை காட்டினாள். அதை கண்ட ருத்ரனுக்கு வெயிலில் நிழல் தேடி அலைந்தவனுக்கு ஒரு பெரிய தோட்டமே கண்முன் தோன்றியது போல இருந்தது. என்ற அனன்யா தொடர்ந்து உணவை நீட்ட அவளின் சிரித்த முகத்தை பார்த்த ருத்ரன் அதற்கு மேல் மறுக்க முடியாமல் அமைதியாக குனிந்து வாயில் வாங்கிக் கொண்டான். பின்னர் இருவருமே இணைந்து அந்த உணவை உண்டனர். அனன்யாவின் முகத்திலிருந்து அவளின் புன்னகை மறையவே இல்லை. அவள் காலையிலிருந்து நடந்த வலி நிறைந்த தருணங்களை எல்லாம் மறந்துவிட்டவள் போல மிகவும் சாதாரணமாக இருந்தாள். ருத்ரன் என்னதான் வெறுப்பை காட்டினாலும் விலகி நின்றாலும் தனக்கென பிரச்சனை ஏதேனும் வந்தால் தன் மனதின் நம்பிக்கை நிழலாக எப்போதும் தனக்கு துணை இருப்பான் என புரிந்து கொண்டவளுக்கு இப்போது எந்த வருத்தமும் உண்டாகவில்லை. சற்று நேரத்திற்கு பிறகு இத்தனை நேரம் அவளின் உணர்வுகளுக்கு மருந்தாக இருந்தவன் இப்போது அவளது ஒவ்வொரு காயத்திற்கும் மருந்து பூசிவிட்டான். அனன்யாவின் முதுகிலிருந்த காயம் அவன் மனதை உறுத்திக்கொண்டே இருந்தது. அதனால் அவள் அருகில் அமர்ந்து, நீ திரும்பி படுத்துக்கோ, நான் உன் முதுகுல இருக்கிற காயத்துக்கோ ஆயின்மெண்ட் தடவுறேன் என்றான். ருத்ரனின் வார்த்தைகளை கேட்ட அனன்யா திடுக்கிட்டு சட்டென மறுப்பாக தலையை ஆட்டினாள். இல்ல, நீங்க அதை விட்டுடுங்க, நானே அதுக்கு மருந்து தடவிக்கிறேன் என்றாள். ஆனால் அவளின் வார்த்தைகளை அவன் ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை. புருவம் தூக்கி எச்சரிக்கும் பார்வை ஒன்றை அவன் பார்க்க அனன்யாவின் வாய் மூடிக்கொண்டது. அவள் தயக்கத்துடன் திரும்பி படுக்க ருத்ரன் சற்று முன்னே குனிந்து அவள் முதுகிலிருந்து சேலையை மெதுவாக நகற்றினான். அங்கே சிவப்பு சிவப்பாக தியாகியின் பெல்ட் அடையாளங்கள் இன்னும் இருந்தன. அந்த அடையாளத்தை மெதுவாக விரல்களால் தொட்டு ஆயின்மெண்டை தடவ ஆரம்பித்தான் ருத்ரன்.
வலியை விட அவன் ஸ்பரிசத்தால் அனன்யா தன் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனால் அதே நேரம் ஆயின்மெண்டினால் உண்டான சுரீரென எரிச்சல் அந்த காயத்தின் காரணத்தை அவளுக்கு நினைவுபடுத்தியது. உடனே தன் அருகிலிருந்த ருத்ரனின் கையை பயத்துடன் பிடித்து தடுத்து நிறுத்தினாள். ருத்ரன் அவள் கண்களை பார்த்தே அவளது வேதனையை புரிந்து கொண்டான். அதனால் அவன் அனன்யாவை அமைதியாக கையாளத் தொடங்கினான். பயப்படாத, நான் உன் கூட தான் இருப்பேன், நீ இப்போ தூங்கு என்றவன் அவளது கையிலிருந்து தன் கையை விடுவித்து மறுபுறம் சென்று படுத்துக் கொண்டான். மறுபுறம் திரும்பி அவனை பார்த்த அனன்யா உடனே அவன் கையை எடுத்துக்கொண்டு அவனை பார்க்க ஆரம்பித்தாள். ருத்ரனும் அவள் கைகளில் தன் கைகளை வைத்து தன் கண்களால் நம்பிக்கை தந்து அவளை தூங்கச் சொன்னான். ருத்ரனின் கையை பிடித்துக்கொண்டு கண்களை மூடிய அனன்யாவும் சில நிமிடங்களில் தூங்கிப் போனாள். அவள் நன்றாக உறங்கிவிட்டாள் என்று உறுதியானதும் ருத்ரன் சற்று முன்னே நகர்ந்து அனன்யாவை தன் பக்கம் இழுத்து அவளை தன் கையணைப்பில் கொண்டு வந்து அவள் நெற்றியில் முத்தமிட்டான். கவலைப்படாத பொண்டாட்டி, நான் எப்பவும் உன் கூடவேதான் இருப்பேன், குட் நைட் என்றவன் அவளது இரு கண்ணங்களிலும் ஒருமுறை முத்தமிட்டு அவளை தன் கைக்குள் அணைத்துக் கொண்டு தூங்கிப் போனான். ருத்ரனின் இதயத்தில் அவள் மேல் பேரன்பு இருந்தது. ஆனாலும் சில தேவையற்ற வலி மற்றும் பயத்தினால் அவளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான். இதுவே அவர்களது உறவில் எந்த பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தாமல் தடுத்தது. ஆனால் அனன்யாவின் மீதிருந்த அவனது ஆசை அவனை ஆழிப்பேரலையாக சுழற்றி அவளை நோக்கி தொடர்ந்து இழுத்துக்கொண்டே இருந்தது. காலை நேரம் அனன்யா நல்ல ஆழ்ந்த உறக்கத்தில் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். நேரமறியாமல் தூங்கியவள் சோம்பேறியாக எழுந்து அமர்ந்தாள். தூங்கும்போது அவள் முகத்தில் இருந்த ஒரு அழகான புன்னகை இன்னும் மறையவில்லை. மேலும் இன்றைய காலை எழுந்ததுமே அவளுக்குள் ஒரு புதிய இனிமையான உணர்வை உணர்ந்தாள். காலையை புன்னகையுடன் வரவேற்ற அனன்யாவுக்கு எழுந்ததுமே நேற்றிரவு அவளுக்கும் ருத்ரனுக்கும் இடையில் நடந்த நெருக்கமான தருணங்கள் நினைவுக்கு வந்தது. அவற்றை மீண்டும் நினைத்து வெட்கப்பட்டவள் அந்த அறையை சுற்றி பார்த்தாள். ஆனால் ருத்ரனை அவளால் காண முடியவில்லை. மேலும் அவனது ஆபீஸ் பேக்கும் அறையில் இல்லை. தான் எழுவதற்கு முன்பே ருத்ரன் அலுவலகத்திற்கு சென்று விட்டான் என்று அவளுக்கு புரிந்து போனது. போச்சா, அப்படி ஓடி ஓடி பணம் சேர்த்து என்னதான் பண்ண போறாரோ, என் கூட கொஞ்ச நேரம் இருந்தா என்னவா என்று நினைத்தவளுக்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது. ஆனால் அப்போது அவள் கண்கள் கடிகாரத்தை நோக்கிச் செல்ல அங்கே மணி 10 என காட்டியது. இதை பார்த்து அதிர்ந்த அனன்யா பதறிப்போனாள். என்ன அனன்யா, நீ இப்படியா தூங்குவ? மணி 10 ஆகுது. இதுல உன்கிட்ட சொல்லிட்டு போகலேன்னு வேற அந்த மனுஷனை சொல்ற? உனக்கெல்லாம் அம்மா கோமதி திட்டுற மாதிரி மாமியார் வந்து கொமட்லேயே குத்துனாத்தான் நீ திருந்துவ என்று நினைத்து வேகமாக எழுந்து சென்று தயாராகி கீழே வந்தாள். அவள் வந்தபோதே ஹாலே காலியாக இருந்தது. வேலையாட்களை தவிர வேறு யாரும் அங்கு தென்படவில்லை. அனன்யா அந்த வழியாகச் சென்ற ஒரு வேலைக்காரனை நிறுத்தி, எல்லாரும் போயிட்டாங்களா என்று கேட்டாள். அனன்யாவை பார்த்தவுடன் மரியாதையாக தலை குனிந்த அந்த பணியாள், ஆமா மேடம், எல்லாரும் காலையிலே சாப்பிட்டுட்டு அவங்கவங்க வேலைக்கு போயிட்டாங்க. தாத்தாவும் இன்னைக்கு அவங்க கிளப்ல முக்கியமான வேலை ஒண்ணு இருக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. போறப்போ உங்களை ரெஸ்ட் எடுக்கணும்னோ அவர் சீக்கிரம் வந்துடுவாருன்னோ சொல்ல சொன்னாரு என்றான். வேலைக்காரனின் வார்த்தைகளை கேட்டு அனன்யா சற்று சோகமாக அந்த வேலைக்காரனே தொடர்ந்து, மேடம், உங்களுக்கு சாப்பாடு இங்க எடுத்து வைக்கவா இல்ல ரூமுக்கு கொண்டு வரவா என்று கேட்டான். அனன்யா இங்கு தனியாக அமர்ந்து சாப்பிடுவதை வெறுத்தாள். அதனால் அவனை அறைக்கே உணவை கொண்டு வரச் சொல்லிவிட்டு அறைக்கு திரும்பிவிட்டாள். அனன்யாவை யாரோ ஒருவர் கடத்திச் சென்றிருந்தான். அவனிடமிருந்து அவளை மீட்டுவிட்டேன் என்று மட்டும்தான் ருத்ரன் எல்லோரிடமும் சொல்லியிருந்தான். இதைத் தவிர வேறு யாரிடமும் எதுவும் சொல்லவில்லை. ஆனால் இதில் அனன்யாவின் மனது பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கும் என புரிந்து கொண்ட அனைவருமே அந்த கடத்தல் பற்றி அவளிடம் கேட்க வேண்டாம் என்றும் அனைவரும் முடிந்தவரை சகஜமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் தங்களுக்குள் முடிவு செய்தனர். அதனால் அனன்யாவிடம் இதை பற்றி யாரும் கேட்கவில்லை. மேலும் அவளை ஓய்வெடுக்க விட்டுவிட்டு தங்கள் வேலையை செய்ய கிளம்பியிருந்தனர். ஆனால் அனன்யாவிற்கு இது போன்ற காலியான வீடு பிடிக்கவில்லை. அதனால் காலை உணவை சாப்பிட்டுவிட்டு கீழே வந்து தன் கவனத்தை வேலைக்கு மாற்றினாள். மாலையில் அனன்யாவை தேடிய ரோகன் தோட்டத்திற்கு வந்தான். அங்கு அனன்யா மரக்கன்றுகளை நட்டுக் கொண்டிருந்தாள். அவளை பார்த்த ரோகன் அவளை நெருங்கியவன், அட அண்ணி, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நான் உங்களை வீடு முழுக்க தேடிக்கிட்டு இருக்கேன் என்றபடி அவள் அருகில் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து கொண்டான். உஃப் அண்ணி, நான் தேவையே இல்லாம நம்ம வீட்ல இருக்கிற ஜிம்ல நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டை 2-3 சுத்தினாலே போதும், அதுவே நம்ம பாடிக்கு நல்ல எக்ஸசைஸா இருக்கும் போல என்றான். ரோகனின் குழந்தைத்தனமான வார்த்தைகளை கேட்ட அனன்யா கைகளை கழுவிவிட்டு சிரித்துக்கொண்டே, சரிங்க சார், நாளையில இருந்து நம்ம ஜிம்ம மூடிடலாம். வீட்டை சுத்தி இருக்க இடத்தையே நீயே சுத்தம் செய், இடமும் சுத்தமாகும், உனக்கும் எக்ஸசைஸ் பண்ணதா இருக்கும் என்றாள். ரோகன் உடனே முகத்தை பரிதாபமாக மாற்றிக்கொண்டு, அட நீங்க வேற ஏன் அண்ணி வைத்தறிச்சல கிளப்புறீங்க? நான் மட்டும் தினம் ஜிம்முக்கு போகலன்னா உங்களோட அந்த முசுடு வீட்டுக்காரரு என்ன நிம்மதியா தூங்க விட மாட்டார் அண்ணி. உங்க காதை கொடுங்க, நான் சொன்னேன்னு சொல்லிடாதீங்க. அவர் ஒரு ஃபிட்னஸ் பைத்தியம்.
ஃபிட்னஸ்ல வெறித்தனம் ஜாஸ்தி. நம்ம மேல கோபம்னா ஸ்ட்ரைட்டா கூட காட்ட மாட்டாரு. ஜிம்ல வச்சு புளிஞ்சு எடுத்துருவாரு. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவரோட இந்த ரூல்ல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. கொஞ்சம் பாத்து கவனமா இருந்துக்கங்க. அப்புறம் உங்களையும் ஜிம்ல இழுத்து கொண்டு போய் விட்டு இத தூக்கு அத தூக்குன்னு சொல்லி வரிசையா வெயிட் தூக்க வச்சிருவாரு. ஏதோ என்னால முடிஞ்ச அட்வைஸ், கவனமா இருந்துக்கங்க என்றான். ரோகன் சொல்வதை கேட்டு சிரித்த அனன்யா அவன் முன் இருந்த நாற்காலியில் வந்து அமர்ந்து, எனக்கு கவலை இல்ல ரோகன், நான் எப்பவும் சுறுசுறுப்பா இருப்பேன். என் கூட சுத்துற உன்னையும் சுறுசுறுப்பா மாத்திடுறேன். அப்புறம் நேரம் வரும்போது உனக்கே உனக்குள்ள வந்திருக்கிற வித்தியாசம் தெரியும். ஒருவேளை உன் அண்ணன் உன்னை துரத்துனா கூட உன்னால ஒரு அத்லெட் மாதிரி ஓடி அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிட முடியும். அது மட்டும் இல்லாம உன்னை நீயே காப்பாத்திக்கிற ஒரு தகுதி வந்துருச்சுன்னு உங்க அண்ணனும் கொஞ்சம் நிம்மதியாவாரு என்று கேலி செய்தாள். அதே நேரம் அங்கு வந்த ஒரு வேலைக்காரன் அவர்களுக்கு காஃபியை கொண்டு வந்தான். அனன்யா காஃபியை ரோகனை நோக்கி நகர்த்த அதை வாங்கிக் கொண்ட ரோகன் அவளின் கேலியிலிருந்து சற்று திணறியவனாக, அண்ணி, எனக்கு ஏன் இப்படி தோணுதுன்னு தெரியல. ஆனா நான் அண்ணனோட பார்ட் 2 கிட்ட பேசுற மாதிரி தோணுது. இத்தனை வருஷம் ஆச்சு, ஆனா என்னால அண்ணனை இன்னும் சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீங்க வந்த இந்த சில மாசத்துல அவருக்கு என் மேல இருக்கிற கண்ணோட்டம் என்னன்னு நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா அண்ணி, உண்மை என்னன்னா அண்ணன் தான் எனக்கு எல்லாமே. எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுக்கே அவர்தான் எல்லாம். அவர் இல்லாத இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும்னு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது என்றான். அவன் சொல்வதை கேட்டு சிரித்த அனன்யா காஃபி குடித்துக் கொண்டே, உன் அண்ணன் மேல உனக்கு பெரிய மரியாதை இருக்கு, உனக்கு புரியுதா என்று கேட்டாள். ரோகன் அந்த கேள்வியை உள்வாங்கி மனம் போன போக்கில் பேச ஆரம்பித்தான். எனக்கு அது தெரியல அண்ணி, ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு நிச்சயமா தெரியும். அண்ணா இருக்கிறதால தான் நான் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன் என்றவன் அனன்யாவின் கண்களை பார்த்து, அண்ணி, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, சின்ன வயசுல நான் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அழுவேன். அதே நேரம் அண்ணா என்ன சமாதானம் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா என்ன திட்டி என்ன ஹாஸ்டலுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டுவாரு. ஆனா அந்த நேரம் அவர் திட்டுறது கூட எனக்கு ரொம்ப பெரிய ஆறுதலா இருக்கும். அவர் திட்டினாலும் அந்த வார்த்தைகளுக்கு நடுவுல மறைஞ்சிருந்த பாசத்தை வெறுமனே வார்த்தையால சொல்லவே முடியாது. ஆரம்பத்துல இருந்தே அவருக்கு தன்னோட உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. இப்ப நீங்க கூட அதை புரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்க என்று ரோகன் கூற, தனக்கும் ருத்ரனுக்கும் இடையே நடந்த உரையாடல் அவளது நினைவுக்கு வந்தது. அவனது கடுமையான வார்த்தைகள் கூட அவள் மீதான அக்கறையாகவே இருந்தன. அனன்யா அதையெல்லாம் நினைத்து சிரித்தபடி தனது காஃபியை குடித்தாள். ரோகன் அனன்யாவுக்கு ருத்ரனின் நிழலை அறிமுகப்படுத்திக் கொண்டிருந்தான். அனன்யாவுக்கு அவன் சொல்வதை கேட்க கேட்க கொஞ்சம் வெட்கமாக இருந்தது. ருத்ரனுடன் தான் உணர்வு பூர்வமாக நெருங்கிவிட்டதை உணர்ந்தாள். அனன்யா வெட்கப்படுவதை பார்த்த ரோகனின் கண்கள் மின்னியது. அவன் குறும்புத்தனமாக, ஆஹா அண்ணி, அண்ணன் பெயரை சொன்னதுக்கே உங்க கண்ணத்துல இருந்து காது வர சிவந்து போகுது. என்ன அண்ணி, என்ன ஆச்சு என்று கேட்டான். உடனே சற்று அதிர்ச்சியான அனன்யா தன் கன்னத்தை தொட்டு பார்த்துவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்து கூச்சத்துடன், அட அதெல்லாம் ஒண்ணுமில்ல என்றாள். அனன்யாவின் நிலையை பார்த்த ரோகன் மேலும் குதித்துக் கொண்டு, ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்னா என்ன அர்த்தம்? நான் சித்தப்பாவாக போறேனா? அத முன்னாடியே என்கிட்ட சொல்லிடுங்க, நான் அதுக்கு என்ன தயார்படுத்திக்கிறேன் என்றான். அனன்யா கண்களை விரித்து அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள். பிறகு அவனை முறைத்துவிட்டு, டேய் தம்பி, நீ ரொம்ப அவசரப்படுற என்றாள். பின் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். திடீரென நினைவு வந்தவளாக, ரோகன், என்ன தேடுனேன்னு சொன்னேன்ல, ஏன், என்ன விஷயம் என்று கேட்டாள். எபிசோட் 46. ரோகனும் அனன்யாவும் தோட்டத்தில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அனன்யாவுக்கு ஏதோ ஞாபகம் வர அவள் ரோகனை பார்த்து, ரோகன், நீ என்னை ஏன் தேடினேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே என்று கேட்டாள். அனன்யா சொன்னதும் தான் ரோகனுக்கு அது நினைவே வந்தது. அவன் அவசரமாக எழுந்து, ஐயோ அண்ணி, எனக்கு நிஜமாவே மறதி வந்துருச்சு. இன்னைக்கு அஜய் அண்ணாவும் தனுஷும் என்ன கொல்ல போறாங்க என்றவன் அனன்யாவின் கையை பிடித்து இழுத்துக்கொண்டு, சீக்கிரம் என் கூட வாங்க அண்ணி என்றபடி ஓடினான். ரோகன் திடீரென தன்னை இப்படி இழுத்ததும் குழம்பிப் போன அனன்யா அவனை தடுத்து நிறுத்தி, ஆனா ரோகன், நாம இப்ப எங்க போகணும் என்று கேட்டாள். அவளுக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மாடியிலிருந்த அவளின் அறைக்கு அவளை அழைத்துக் கொண்டு வந்தவன் அலமாரியின் முன் நின்று கொண்டு, அண்ணி, நாம நைட்டு டின்னர் வெளியில போய் சாப்பிட போறோம். எங்க எப்படின்னெல்லாம் அப்புறமா சொல்றேன், நீங்க முதல்ல ரெடியாகுங்க, நான் வேற லேட் பண்ணிட்டேன் என்றவன் அனன்யாவின் அலமாரியிலிருந்து ஒரு நல்ல உடையை தேர்ந்தெடுத்து அவள் கையில் திணித்தான். அண்ணி, இன்னும் 1/2 மணி நேரம்தான் உங்களுக்கு டைம், சீக்கிரமா ரெடியாகி கீழே வாங்க என்ற ரோகன் அங்கிருந்து வெளியேறினான். போகும்போது நின்று திரும்பியவன், அண்ணி, 1/2 மணி நேரம்தான், சீக்கிரம் வாங்க என்று மீண்டும் அவசரப்படுத்தி விட்டு சென்றான். வெளியே சென்ற பின் அறையின் கதவை மூடிவிட்டு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்ட ரோகன் கதவின் மேல் சாய்ந்து நின்றபடி, நல்ல வேளை தப்பிச்சிட்ட ரோகன், இப்படி சொதப்ப பாத்தியே என்று தன்னையே திட்டிவிட்டு மூடிய கதவை பார்த்தான். பின் போனை எடுத்து தனுஷுக்கு மெசேஜ் டைப் செய்தான். தனுஷ், டாஸ்க் கம்ப்ளீட், 1/2 an hour தான், ரெடியாயிரு என்று அனுப்பினான். உடனே தனுஷிடமிருந்து பதில் வர அதை படித்த ரோகன் சிரித்துக்கொண்டே தன் அறையை நோக்கிச் சென்றான். அனன்யா தன் கையிலிருந்த ஆடையை பார்த்துவிட்டு ரோகன் கூறியதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தாள்.
அவள் மனதில் பல கேள்விகள் எழுந்தது. இவன் ஒருத்தன் எப்ப பார்த்தாலும் சுடு தண்ணிய கால்ல ஊத்துன மாதிரி அவசர அவசரமா வருவான், முழுசாவும் சொல்லாம ஓடிடுறான். இப்ப நாம எங்க போறோம்னு கூட தெரியலையே. என்ன திடீர்னு நைட் டின்னர், சரி ரெடி ஆவோம் என்று புலம்பிய அனன்யா ஆழ்ந்த பெருமூச்சை இழுத்துவிட்டு தயாராக ஆரம்பித்தாள். மேலும் வீட்டிலேயே அடைந்து கிடப்பதற்கு அவளுக்கும் சற்று சலிப்பாகவேதான் இருந்தது. அதனால் ஒரு சேஞ்ச் தனக்கும் வேண்டும் என்று நினைத்தவள் அமைதியாக தயாரானாள். அரை மணி நேரத்திற்குள் முழுமையாக தயாரான அனன்யா கண்ணாடியின் முன் வந்து நின்றாள். நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னை பார்க்க அவளுக்கே சற்று வித்தியாசமாக இருந்தது. கருப்பு நிற பென்சில் உடை அணிந்து தங்கத்தால் செய்யப்பட்ட வெஸ்டர்ன் நகைகள் அணிந்து கூந்தலை சுருட்டி அழகான ஹேர் ஸ்டைல் ஒன்றை செய்திருந்தவள் கருப்பு நிற ஹை ஹீல்ஸ் அணிந்து தன் தங்க நிற பர்ஸையும் எடுத்துக்கொண்டாள். அளவான லிப்ஸ்டிக், லேசான ஒப்பனை போன்ற நேர்த்தியான ஒப்பனை அவளது அழகை பன்மடங்கு உயர்த்தி காண்பித்தது. கண்ணாடியில் தன்னைத்தானே பார்த்து கொண்டவளுக்கு தன்னையே அடையாளம் காண முடியவில்லை. வாவ், அழகா இருக்க அனன்யா, கீப் இட் அப் என்று தன்னிடமே சொல்லிக் கொண்டாள். அதற்குள் ரோகனிடமிருந்து 10க்கும் மேற்பட்ட அழைப்புகள் வந்துவிட்டது. அதனால் அவள் வேகமாக டச் அப் செய்து கொண்டு அறையை விட்டு வெளியேறினாள். அவள் படிக்கட்டில் இறங்கி வர அதுவரை ஆவலுடன் காத்திருந்த ரோகன் சத்தம் கேட்டு திரும்பி படியை பார்த்தான். அங்கு அனன்யா வித்தியாசமான தோற்றத்துடன் அழகாக நடந்து வருவதைக் கண்ட அவன் கண்கள் பளிச்சிட்டது. நல்ல வேளை என் இடத்துல அண்ணன் இல்ல, அண்ணன் மட்டும் இருந்திருந்தா அண்ணனோட ஹார்ட் துடிக்கிறது எத்தனை தடவை நின்னு இருக்குமோ தெரியல என்று யோசித்தபடி அமர்ந்திருந்தான் ரோகன். அவனிடம் வந்த அனன்யா போலாமா என்று கேட்க சிந்தனையில் மூழ்கியிருந்த ரோகன் வாவ், வாட் அ பியூட்டி மை ஸ்வீட் அண்ணி என்றான். அனன்யாவும் சிரித்தபடி தேங்க்யூ என்றாள். ரோகன் சிரித்தபடி அண்ணி, நான் ஒரு உண்மையை சொல்லவா, என் அண்ணனுக்கு கண்ணே தெரியலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் இப்படி ஒரு ப்ரெஷியஸ் டைமண்ட கூட அவரால அடையாளம் காண முடியல. உங்கள மாதிரி அழகான வைஃப் கிடைச்சும் வேலைய கட்டிட்டு அழறாரு. அவர் உண்மையிலேயே ரொம்ப வித்தியாசமான ஆளு அண்ணி. சொல்லப்போனா வேஸ்ட் என்று கடைசி வார்த்தையை மெல்லமாகச் சொன்னான். அவன் சொல்வதைக் கேட்டுச் சிரித்த அனன்யா, ஓ ரோகன், உனக்கு தைரியம் இருந்தா இத நீ அப்படியே உன் அண்ணன் முன்னாடி சொல்ல பாக்கலாம் என்று கேலி செய்தாள். ஏன், நான் நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அப்போ நான் என் வாயில மாவு கட்டு போட்டுக்கிட்டு தான் அலையணும் என்றான். உன் அண்ணனுக்கு நீ ரொம்ப பயந்தவன்தான். அவரை அடிச்சு அடிச்சு உன் உடம்புல ஓட்ட ஓட்டையா இருக்குது பாரு. சும்மா கதை பேசாம டைம் ஆச்சுன்னு பறந்த இல்லையா, இப்ப போலாம் வா என்றாள். ரோகனும் சிரித்துவிட்டு சரி என்று தலையசைத்து அவளை தன்னுடன் அழைத்துச் சென்றான். செல்லும் வழியில் அனன்யா விஷயத்தை கேட்க, அது ஒன்னும் இல்ல நீ, இன்னைக்கு அஜய் அண்ணா, சூர்யா அண்ணா, அப்புறம் தனுஷ், நாங்க 4 பேரும் சேர்ந்து நைட் டின்னரை வெளியில சாப்பிட பிளான் பண்ணோம். அதான் உங்களையும் கூட்டிட்டு போலான்னு நினைச்சேன், அவ்வளவுதான் என்றான். அனைவரின் பெயரை கேட்டதும் அனன்யா நம்பிக்கை நிறைந்த கண்களுடன், அப்படி நீங்க எல்லாரும் வரீங்கன்னா அவரும், அதாவது அவரும் வராரா என்ன என்று கேட்டாள். அனன்யாவின் வார்த்தைகளை புரிந்து கொண்ட ரோகன், யார் அந்த அவரு? என் அண்ணனா? அடப்போங்க நீங்க வேற. அவரை கூப்பிட்டுக்கிட்டு தான் நம்ம பார்ட்டிக்கு போகணும்னா அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல நாம போகவே முடியாது. அவருக்கு வேலையை தவிர வேற எதுவுமே தெரியாது. வேலை 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 மட்டும்தான் அவருக்கு தெரியும். வேலையிலேயே மூழ்கி எந்திரிச்சவரு. அப்படியே ஒருவேளை தப்பி தவறி வந்துட்டாலும் ஏதாவது ஒரு மூலையில போய் கண்ணாடி போட்டுக்கிட்டு போனை பார்த்துட்டு உக்காந்துக்குவாரு. அதனால அவர் வந்தாலும் நமக்கு எந்த யூஸும் இல்ல. அதனால இன்னைக்கு அவருக்கு பதிலா நாங்க உங்களை அழைச்சிட்டு போறோம். நான் உண்மையே சொல்றேன், நாம இன்னைக்கு ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ண போறோம். நல்ல ஃபன்னா இருக்க போகுது என்ற ரோகன் காரை ஓட்டிக்கொண்டே அனன்யாவை பார்த்து சிரித்தான். பதிலுக்கு அனன்யா சிரித்தாலும் அவள் சற்று அமைதியாகவே இருந்தாள். அவள் மனம் ருத்ரனுக்காக ஏங்கியது. அவனும் வருவான் என்று அவள் எதிர்பார்த்ததுதான் உண்மை. சற்று நேரத்தில் கார் அஜயின் 7 ஸ்டார் ஹோட்டல் முன் நின்றது. அனன்யாவை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றான் ரோகன். அஜயின் ஹோட்டல் கிளைகளுக்கு அனன்யா 2 முறை சென்றிருந்தாலும் அவனது மெயின் பிரான்ச்சான இந்த ஹோட்டலுக்கு அனன்யா வருவது இதுவே முதல் முறை. அனன்யா ஹோட்டலை சுற்றி பார்த்து கொண்டே நடக்க ரோகன் அவளை லாபியில் அமர வைத்துவிட்டு, அண்ணி, நான் இப்ப வந்துடுறேன், நீங்க இங்கே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க என்று சொல்லிவிட்டு ஓடினான். அனன்யா அந்த லாபியின் அலங்காரத்தை பார்த்து கொண்டே நின்றவள் அப்படியே வேடிக்கை பார்த்தபடி நடக்க ஒரு திருப்பத்தில் வந்த ஒரு நபர் மீது மோதினாள். மோதலில் தடுமாறி அவள் விழப்போக 2 பலமான கரங்கள் அவளை தாங்கிப் பிடித்தது. அனன்யா விழப்போகும் பயத்தில் கண்களை மூடிக்கொண்டாள். ஆனாலும் யாரோ ஒருவர் தன்னை பிடித்திருப்பதை உணர்ந்தவள் வேகமாக கண்களை திறந்து தன் எதிரில் நிற்பவனை பார்த்தாள். பார்த்தவுடன் வாயடைத்துப் போனாள். அது வேறு யாருமல்ல, ருத்ரன் தான். அவனுக்கு பின்னால் உதயும் ஜெகனும் நின்றிருந்தனர். அனன்யாவை பார்த்ததும் ருத்ரன் ஒரு கணம் ஆச்சரியப்பட்டான். ஆனால் அதே நேரம் அவளது இந்த வித்தியாசமான தோற்றத்தைக் கண்ட அவன் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தது. மேலும் அவளைக் கண்டு மதிமயங்கி நின்றான். அனன்யாவும் அவனை கண்ணெடுக்காமல் பார்க்க இருவரும் ஒருவரை ஒருவர் ரசித்து தன்னிலை மறந்து நின்றனர்.
இதை பார்த்த ஜெகன் மற்றும் உதய் இருவரும் பின்வாங்கி சற்று தலைகுனிந்து நின்று கொண்டனர். ருத்ரனின் அனுமதி இல்லாமல் அவர்களால் அங்கிருந்து வெளியேறவும் முடியாது. அந்த காதல் ஜோடிகளை அவர்களால் தொந்தரவு செய்யவும் முடியாது. சற்று சங்கடமான நிலையில் மாட்டிக்கொண்ட இருவருமே ஒருவரை ஒருவர் பார்த்தபடி திரும்பி நின்று கொண்டனர். ருத்ரனின் கண்களையே சில கணங்கள் தொடர்ந்து பார்த்த அனன்யாவிற்கு வெட்கத்தில் கன்னங்கள் சிவந்தது. அவள் வேகமாக கண்களை தாழ்த்தி தடுமாற்றமான குரலில், "என்ன விட்டுடுங்களேன் ப்ளீஸ்" என்றாள். அனன்யா பேசுவதை கேட்ட ருத்ரன் மயக்கத்தில் இருந்தவன் போல, "அது ஒருபோதும் நடக்காது" என்ற ஒரு விசித்திர தொனியில் சொன்னான். ருத்ரன் சொல்வதை கேட்ட அனன்யா குழப்பத்துடன் அவனை பார்த்து, "என்ன?" என்றாள். ருத்ரன் இப்போதுதான் இது அவனது கனவு அல்ல, அனன்யா உண்மையில் அவன் கைகளில் இருக்கிறாள் என்பதை உணர்ந்தான். இதை பார்த்த அவன் உடனே சற்று பதட்டமடைந்து அனன்யாவை தன்னிடமிருந்து வேகமாக சற்று நகர்த்தி நிறுத்தினான். பின் தனது பின்னந்தலையில் கை வைத்து அழுத்தி தேய்த்து தன்னை ரிலாக்ஸ் செய்து கொண்டவன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து மற்றொரு கையை பேண்ட் பாக்கெட்டில் சொருகி, "நீ எப்படி இங்க வந்த?" என்று கேட்டான். ருத்ரனின் கேள்விக்கு அனன்யா எந்த பதிலும் சொல்லும் முன் ரோகனும் அஜயும் அவள் பின்னால் ஓடி வந்து கொண்டிருந்தனர். ஓடி வந்த ரோகன் அனன்யாவை கூப்பிட்டபடி, "ஐயோ அண்ணி, நீங்க என்ன இங்க நிக்கிறீங்க? நான் உங்களை அங்க ரொம்ப நேரமா தேடிட்டு இருக்கேன்" என்றபடி அஜயும் ரோகனும் அனன்யாவின் அருகில் வந்து நின்று கொண்டனர். அப்போது ரோகனின் பார்வை ருத்ரனின் மேல் ஆச்சரியத்துடன் பதிந்தது. அவன் பல்லை காட்டி, "என்ன ஆச்சரியம் அண்ணா, நீங்களும் இங்க இருக்கீங்க?" என்று கேட்டான். ரோகனின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அனன்யாவை பார்த்தபடி, "ஆமா, எனக்கு இங்க ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதனாலதான் நான் இங்க வந்தேன். ஆனா நீங்க எல்லாரும் எப்படி இங்க வந்தீங்க?" என்று கேட்டான். அவனது கேள்வியில் சிரித்த ரோகன் அனன்யாவின் தோள்களில் கை வைத்துக் கொண்டு குறும்பாக, "அது என்னன்னா, உன் ஸ்வீட்டான ஒய்ஃப நைட் டின்னருக்கு கூப்பிட்டு போக உனக்கு நேரம் இல்ல, அதான் உன்னோட இடத்த நாங்க ஏன் ஃபில் பண்ண கூடாதுன்னு உன் ஒய்ஃப நாங்க கூப்பிட்டு வந்துட்டோம்" என்றான். ரோகனிடமிருந்து இது போன்ற நக்கலான வார்த்தைகளை கேட்டு அனன்யா சிரித்தாள். ஆனால் ருத்ரனின் கண்கள் விரிந்தன. அவன் கண்கள் அனன்யாவின் தோளில் இருந்த ரோகனின் கையின் மேல் இருந்தது. அப்போது சிரித்துக்கொண்டே முன்னோக்கி வந்த அஜய், "ஏய் ருத்ரா, அவனை விடு, அவன் கிறுக்கு மாதிரி ஏதாவது உளருவான். உண்மையா நாங்க எல்லாரும் நைட் டின்னருக்கு ஒரு பிளான் போட்டிருந்தோம். அதான் அண்ணியையும் கூட்டிட்டு வந்தோம். வீட்ல அவங்க தனியாவே இருக்காங்க. ரொம்ப தனியா தானே ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சேஞ்ச் வேணும்ல. அதான் நீ ஓகேனா நீ எங்களோட ஜாயின் ஆயிக்கோ" என்றான் அஜய். ஆனால் ருத்ரன் பதிலளிக்கும் முன்பே அவசரமாக குறுக்கிட்ட ரோகன், "அட அஜய் அண்ணா, நீங்க என்ன, அண்ணன் எவ்வளவு பிஸின்னு நமக்கே தெரியும். நான் கூட அவரை கூப்பிடலாம்னு தான் பார்த்தேன். ஆனா அவர் ஸ்கெடியூல் ரொம்ப டைட்டா இருக்குன்னு உதய் சொன்னாரா, அதான் நான் அவரை கூப்பிடல. அவருக்கு எப்படினாலும் நேரம் இருக்காது, எதுக்கு வீணா கூப்பிட்டுக்கிட்டு, அதான்" என்றான். ரோகனின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் திரும்பி உதயை முறைத்தான். அவன் சட்டென பாவமாக தலையை தாழ்த்திக் கொண்டான். "ஐயோ ரோகன் சார், என்ன ஏன் இப்படி பலிக்கடா ஆக்குறாரு? இதுக்கு நான் தான் கிடைச்சனா? இப்போ இதுக்கு பாஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியலையே. எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாருன்னு தெரியலையே" என்று தனக்குள் முணங்கிக் கொண்டான் உதய். இதையெல்லாம் கேட்டபடி அமைதியாக நின்றிருந்த அனன்யாவும் ருத்ரனின் பதில் என்னவென்று கேட்க ஆவலுடன் காத்திருந்தாள். ஆனால் அவன் மீண்டும் பேசுவதற்குள் ரோகனே குறுக்கிட்டான். "சரி அண்ணா, நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க, நீங்க போய் உங்க வேலைய பாருங்க, நாங்க கிளம்புறோம்" என்றவன் அனன்யாவின் தோள்களில் கை வைத்து, "அட அண்ணி, நீங்க இதெல்லாம் பாக்காதீங்க, வாங்க, நான் உங்களுக்கு இந்த ஹோட்டல்ல இருக்கிற ஸ்பெஷல் டிஷ் ஒன்ன இன்ட்ரோ கொடுக்கறேன். அது இந்த ஹோட்டல்ல மட்டும்தான் இருக்கும். இந்த ஹோட்டலோட ரொம்ப டேஸ்டியான டிஷ். வாங்க போய் சாப்பிடலாம்" என்றவன் யாரும் எதுவும் சொல்லும் முன் அனன்யாவின் தோள்களில் கை போட்டு அவளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றான். இதை பார்த்த ருத்ரன் முகம் இருண்டது. அவன் ரோகனையும் அனன்யாவையும் கோபமாக பார்த்தான். அவனது கை முஷ்டிகள் இறுகியது. உண்மை என்னவென்றால், ரோகன் மட்டும் அவனுடைய சொந்த தம்பியாக இல்லாமல் இருந்திருந்தால் இன்று நிச்சயமாக ருத்ரனின் கையால் அடிவாங்கியிருப்பான். ருத்ரனின் ரியாக்ஷனை கண்ட அஜய் மனதுக்குள் சிரித்துக் கொண்டிருந்தான். பின் அவனும், "சரி ருத்ரா, நானும் கிளம்புறேன். நீ எங்க கூட வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்" என்று அஜய் சொல்ல, ருத்ரன் சற்று எரிச்சலான பாணியில், "நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்" என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான். ஜெகனும் உதயும் அவனை வேகமாக பின்தொடர போகும் மூவரையும் பார்த்த அஜயால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. பின் அவனும் அங்கிருந்து கிளம்பினான். ருத்ரன் வெளியே வர ஜெகன் முன்னே சென்று காரின் கதவை திறந்தான். அப்போது ருத்ரன் திரும்பி உதயை உற்று பார்த்துவிட்டு, "நான் பிஸியா இருக்கேன்னு நீ ரோகன் கிட்ட சொன்னியா?" என்று கேட்டான். ருத்ரனின் இந்த திடீர் கேள்வியில் உதய் மிகவும் அதிர்ச்சி அடைந்தான். எதையோ லேசாக யோசித்தபடி பயந்து எச்சில் முழுங்கிக் கொண்டு, "ஆமா பாஸ், நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லையா, எல்லா வேலையுமே இன்னும் 2 நாள்ல முடிக்கணும்னு, அதனால உங்க ஷெட்யூல் இப்போ ரொம்ப டைட்டா தான் இருக்கு பாஸ்" என்றான். உதயின் வார்த்தைகளை கேட்ட ருத்ரன் அவனை கொடூரமாக முறைக்க ஆரம்பித்தான். ஆனால் அப்போது அவன் காதுகளில் ஒரு மகிழ்ச்சியான குரல் கேட்டது. ருத்ரன் திரும்பி பார்க்க அங்கே அவனது காரை நோக்கி சிரித்துக் கொண்டே வந்தான் சூர்யா. சூர்யாவுக்கு அமைதியான தோற்றத்தை கொடுத்த ருத்ரன் தன் காரில் உட்காரப் போக, சூர்யா தன் கார் கதவை வேகமாக மூடிவிட்டு சிரித்த முகத்துடன் தன் நண்பனிடம் வந்தான். "ஏய் ருத்ரா, பாப்புலரான செலிபிரிட்டி கூட உன் அளவுக்கு இருக்க மாட்டாங்க.
ஏன்டா இப்படி ஓடிட்டே இருக்க? சரி, நீ எங்க கிளம்பிட்ட? நீ எங்களோட நைட் டின்னருக்கு வரலையா என்று கேட்டான். மீண்டும் மீண்டும் நைட் டின்னர் என்ற பெயரை கேட்டதும் ருத்ரனுக்கு எரிச்சலாக வந்தது. இல்ல, நான் பிஸியா இருக்கேன் என்றபடி முகத்தை திருப்பிக் கொண்டான் ருத்ரன். இதை கேட்ட சூர்யாவின் முகம் ஒரு நொடி மாறிப்போனது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.